ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த ரிவ்யூ. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜிப்ரானிக் ஜூக் சவுண்ட் பாரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். அப்படி செட்டப்பும் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.2 சேனல் மல்டி கனெக்டிவிட்டி ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி யூஎஸ்பி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவி வந்து ஏஆர்சி வந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம டிவி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் கேபிள் வந்து நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். டியூல் வந்து வயர்லெஸ் சப்வூஃபர் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது இந்த 2 சப்வூஃபர் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூல் வயர்லெஸ் ரியர் சப்வூஃபர் சேட்டலைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பெருசு. அடுத்து சவுண்ட் பார் கீழே வந்து இருக்குது, ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்கான். அப்புறம் பவர் அவுட்புட்டு, அப்புறம் அதோடைய சைஸு வெயிட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கான். பிஐஎஸ் சர்டிஃபிகேட் அப்படி சொல்லிட்டு அதோட லோகோ கொடுத்துருக்கான். யூசர் மேனுவலுக்கான QR கோடு இங்கேயே வந்து கொடுத்துருக்கான். இதை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில், அப்புறம் வந்து இதோடைய டைமென்ஷன்ஸ், அப்புறம் இந்த வாரண்டியோட இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கான். இப்போ நம்ம இதை வந்து பிரிச்சிடலாம். ஸோ இந்த பக்கமும் வந்து அதுதான் கொடுத்துருக்கான், பெருசாக எதுவும் இல்லை, அதே டிசைன் தான் வந்து கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 14,000 ரூபாய்க்கு இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஜூக் சவுண்ட் பார் 955 7 தெரில, பார்க்க 7 மாதிரி தான் இருக்குது. டால்பி ஆடியோ வந்து இருக்குது, டால்பி அட்மாஸ் வந்து கொடுக்கல. அது மாதிரி இதோடைய சவுண்ட் அவுட்புட் வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 625 வாட்ஸு. பேஸ் வந்து தாறுமாறாக வந்து இருக்கும், அதுவும் 2 சப்வூஃபர். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம். பேக்கேஜ் டெம்போவில் தான் வந்து வந்துச்சு, நல்ல கண்டிஷனில் தான் வந்துருக்கு, இதுவும் டேமேஜ்லாம் இல்லை. அன்பாக்சிங் பண்ணுவோம். பரவாயில்ல, பாக்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாகவே வந்துருக்கு. ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் ஒயர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எடுக்கலாம். பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்கான். இது எதுக்கானது அப்படிங்கிறத ஃபைனலாக நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டு விட்றேன். அடாப்டர் வந்து கொடுத்துருக்கான், அடாப்டர் வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு சில HDMI கேபிள், அப்புறம் ரிமோட்டு, அப்புறம் இன்னும் ஒரு சில ஸ்க்ரூஸ்லாம் வந்து கொடுத்துருக்கான், அதையும் இங்கே வச்சிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்ததாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டு வந்து ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இருக்கட்டும். அடுத்தது வந்து சவுண்ட் பார் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் வெளில எடுத்துட்டு நல்லாவே பேக்கேஜ் வந்து பயங்கரமாக பண்ணிடலாம். எடுக்கவே முடியல, நல்லா கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சேட்டலைட்டு, அதுக்கான கேபிள் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த இன்னொரு சேட்டலைட் வந்து இருக்குது. அந்த சேட்டலைட்டோட கேபிளை நம்ம வந்து இதுலேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக அந்த ஒயர்லாம் கிடையாது, பவருக்காக தான். பட் ப்ளூடூத்லேயே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பவருக்காக தான் அந்த ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வரமா வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து சவுண்ட் பாரி நம்ம எடுத்து வச்சுருவோம். சவுண்ட் பார் அது இங்கே வச்சுருவோம். சவுண்ட் பார் வச்சாச்சு. அடுத்தது ஒரு ஸ்டாண்டு வந்து கொடுத்துருக்கான். ஓகே, 2 ஸ்டாண்டு இருக்குது, ஒன்றும் இல்லை, 2 ஸ்டாண்டு இருக்குது. 2 ஸ்டாண்டும் ஒன்றா இருக்கிறதா குழப்பமாக இருக்குது. ஒன்று கொடுத்துருக்கான். இது வர வச்சிடலாம் ஸ்டாண்டு. இந்த கவர் எடுத்ததுக்கப்புறம் தான் மெயின் விஷயமே உள்ளே இருக்குது. பாடா சார் பெருசாக இருக்குங்க, மனமாக இருக்குது. ஸோ இதை எடுக்கணும், எடுத்து வெளில வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வந்து ஒற்றையால் தூக்க முடியாது, நல்லா கனமாக வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணியாச்சு. இன்னும் நான் கவர் வந்து பிரிக்கல, இதுக்கப்புறம் தான் அதை பிரிக்கணும். இப்போ என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்துடலாம். பவர் அடாப்டர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து பவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒயர் வந்து இதோட ஜாயிண்ட் ஆகி வந்து வந்திருக்கு. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிளும், ஒரு ஆக்ஸ் கேபிளும், ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து கழட்டிட்டு வந்து பார்க்கலாம். அப்புறம் 2 ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே வந்து மாட்டணும்னா மாட்டிக்கலாம், அதுக்கு 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சவுண்ட் பார் இருக்குது. அப்புறம் வந்து 2 பெரிய சேட்டலைட் சப்வூஃபர் வந்து இருக்குது. அதை வந்து ஃபுல்லாகவே நான் அன்பாக்சிங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆனால் ரிமோட்டில் பேட்டரியே கொடுக்கல. ரிமோட் பிடிக்கிறது இல்லை, நல்லா திருப்தியாக இருக்கும். ஒரு மாதிரி டிசைனாக தான் இருக்குது, ஆனால் ரிமோட்டுக்கு வந்து பேட்டரி கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் டவுன் அப்பு, அப்புறம் வந்து சேனல் மாற்றுறதுக்கு, இன்புட் பேர் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஈக்குவலைசர், அப்புறம் வந்து செட்டிங்ஸு. இந்த இடத்துல 2 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சிப்ரானிக் அப்படின்னு அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பாஸ்லாம் நம்ம டெஸ்ட் தான் தெரியும். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து எல்லாமே நமக்கு க்ளீனாக தெரியும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது செட்டப் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கரைப்படிக்கிற மாதிரி தான் கிளாசி ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தூசிலாம் லைட்டாக தொடச்சா கூட கிராஷஸ் வந்து விழுந்துடும், அதனால் ஊதி விட்டுக்க வேண்டியதான். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின் சர்க்கிள் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சவுண்டு லெஃப்டாக ரைட்டாக அப்படிங்கிற நம்ம இது வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சென்டர் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மாறிடும். அவங்களுக்கு வந்து ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் கேட்டுச்சு அப்படின்னா இது வந்து லெஃப்ட் வச்சுக்கலாம், ரைட் சைடில் கேட்டுச்சுன்னா வந்து ரைட் சைடில் வந்து வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். கொடுத்துருப்பான் தான் நினைக்கிறேன். இதுலேயும் வந்து இருக்குது. ஸோ சென்டரில் வந்து இருக்குது, அமுக்கணும். இது இப்படி இருக்கணும், தப்பாக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து எல்லா போர்ட்ஸையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது தான் எல்லாத்தோடையும். ஸோ இதில் பேக் சைடில் என்ன மாதிரியான போர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு நம்ம வந்து இதில் பாட்டு கேட்டுக்கலாம். அப்புறம் ஆக்ஸ் கேபிளுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் வந்து ஆப்டிக்கலுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் டிவியில் ஏஆர்சி சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த HDMI கேபிள் வந்து நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு கேபிள் இதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு டிவியில் இருக்கக்கூடிய ஆடியோவை நம்ம இந்த சவுண்ட் பார்லையும் வந்து கேட்டுக்கலாம். இது நம்ம வால் மவுண்ட்டும் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான பின் போர்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கான், பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து ஸ்க்ரூ மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி. அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அடாப்டர் ஒன்று இருந்தது இல்லையா, அந்த அடாப்டர் வந்து இதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். அதற்கு பிறகு இந்த அடாப்டரை கொண்டு போய்ட்டு இதில் கனெக்ட் பண்ணோம். இன்னொரு பகுதியில் வந்து ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். ஆஹா, லைட்டாக டச் ஆகிருச்சு. ஸோ இங்கே வச்சிடலாம். இதுக்கு பின்னாடி என்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி எந்த ஒரு போர்ட்ஸுமே இல்லை, ஒரு அகண்ட வாயை மட்டும்தான் வாயை பிளந்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய வாட்டையாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பெரிய போர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கான். கையை உள்ள எளிய உள்ளே வந்துடும் போல. அது மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய சப்வூஃபருக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப் அவுட்புட் வந்து இருக்குது. இது வந்து இன்னொரு சப்வூஃபரோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு எல்இடி லைட் வந்து இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் யூஎஸ்பி இருந்ததுன்னா நம்ம வந்து அதை இன்சர்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். பாட்டு கேட்க முடியாது, அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிப்ரானிக் சைட்லேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அப்புறம் நம்ம இந்த பின்ட்ரைவ் இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சென்டரில் வந்து அந்த ப்ளூ லைட் வந்து எரியும். அது எரியல, அதாவது பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பேர் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பேர் ஆகலைன்னு அர்த்தம். அது வந்து பேர் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சென்டரில் பேர் பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பேர் வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு சப்வூஃபர்லேருந்து வந்து ஒரு அவுட்புட் ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த சப் அவுட்புட் அப்படிங்கிற போர்ட்டில் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து எல்லா ஒயரையும் செட்டப் வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒயரை வந்து நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த சவுண்ட் பார் வந்து ப்ளூடூத்தாலேயே வந்து மற்றோட கனெக்ட் ஆகிடலாம், பிரச்சனை கிடையாது. இதை நம்ம கவனிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இருந்த அந்த ஒரு ஒயர் வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து இதில் வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ஒரு அடாப்டர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த அடாப்டர் வந்து டிசி இன்புட்டை வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துடணும். ஸோ இது வந்து இதுக்குள்ளது ஆடியோ வந்து ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து இதில் ஒரு போர்ட் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா ஒயரு, இதை கொண்டு போய்ட்டு அந்த சப்வூஃபரோட நம்ம சேர்த்து விட்றணும். ஸோ இந்த சப்வூஃபரோடைய ஒயர் வந்து நம்ம பவரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இதுக்கு வந்து பவர் வந்து வரும். நமக்கு 2 சுவிட்ச் போர்டு வந்து தேவைப்படும். இது வந்து ஃபுல்லாக நம்ம பவர் அப் பண்ணுறதுக்கு. அது இதுக்கும் பவர் தான் கொடுக்கணும், ஸோ அதுக்கும் பவர் கொடுக்கணும். அடுத்தது இதுக்கும் பவர் கொடுக்கணுமா, அப்படின்னா 3 தேவைப்படும். 3 சுவிட்ச் போர்டு தேவைப்படும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிவியும் ஏர்டெல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ரிமோட்டுக்கு வந்து பேட்டரி வந்து கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்து வாங்கியிருக்கணும். இப்போ பேட்டரி ரிமோட்டில் போட்டுட்டு பவர் அப் பண்ணிடலாம். இப்போது 3 ஒயரையுமே நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரிமோட்டால் பவர் அப் பண்ணலாம். அப்போ தான் வந்து ஸோ எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியும்.
ஸோ எல்லாத்துலேயும் பவர் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போது என்னங்க அது பின் பக்கம் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது லைட் எரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுலேயும் லைட் எரியுது. டிவியில் தான் தெரியுது, பின்னாடி எரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒன்றும் லைட்லாம் எரியல, இது அப்படியே தான் இருக்குது. அது மாதிரி இதுலேயும் லைட் எரியல. ஸோ இதுலேயும் மட்டும் லைட் எரியுது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிடுறான். ஒரு எல்இடி இண்டிகேட்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரிமோட்டை யூஸ் பண்ணி பவர் ஆன் வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிறதுக்கு அது வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. இதுலேயும் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிட்டோ. இப்போ ப்ளூடூத்தில் வந்து இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஜிப்ரானி காட்டுதான்னு பார்ப்போம். இதோ கீழே காட்டுது ஜூக் 9551 நினைக்கிறேன். கொடுத்தாச்சு. கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு சொல்லுது. இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம். கனெக்ட் ஆகிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் பார்க்கலாம். அந்த டிஸ்பிளே விசிபிலிட்டி நல்லா தூரமாக இருந்தாலும் ப்ளூடூத் தான் HDMI-யா இல்லை ஆக்ஸான்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாகவே வந்து நமக்கு விசிபிளாக தான் அது இருக்குது. ஓகே, எல்லாத்துலேயும் சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ இப்போ இன்னொரு பாட்டு வந்து நான் வச்சேன். அந்த பாட்டு வேறு லெவலில் வந்து இருந்தது. அதோட பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் வந்து பேஸ் வேறு லெவலில் வந்து இருக்குது உண்மையிலேயே. இப்போ இதோட பேஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்போம். ஸோ இப்போ இந்த பாட்டோட வைப்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பேப்பர் செக் பண்ணி பார்த்துடலாம். பாட்டில் மியூசிக் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDMI கேபிள் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் டிவியில். ஸோ அதில் வந்து ARC சப்போர்ட் வந்து இருக்குது. தாம்சன் டிவி அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய கண்டென்ட்லாம் வந்து எந்த அளவுக்கு இதில் ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணியாச்சு. டிவியில் இருக்கக்கூடிய HDMI கேபிள் வந்து நான் இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம ரிமோட் மூலிமா வந்து ஆப்ஷன்லாம் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து HD அப்படிங்கிற மாதிரி காட்டுது. டிவி வந்து ஆன் ஆகிருச்சு. வந்து கிளிக் பண்ணுறேன். சவுண்டு வந்து இதில் கேட்கல. இது வந்து இன்புட்டை மாற்றுவோம். இன்புட் வந்து ஆக்ஸு, ப்ளூடூத்து, ஆப்டிக்கலு, HDMI. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து ஒரு காமெடி ஓடிட்டு இருக்கு. அவுட்புட் வந்து இதில் வரல, HDMI தான் வந்து இருக்குது. நம்ம டிவியில் வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்றணும். சவுண்டில் கீழே வந்து அவுட்புட் வந்து ARCக்கு வந்து மாற்றணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் அவரை காதலிக்கிறேன். என்னடி சொல்ற? Yeah, I like his eyes. I like his eyes. I like his smile. I like his style. On the whole, And the whole I'm totally in love with him. love பண்றியா? சேர்த்து வைக்கணும். அடி பாவி, எங்க அப்பாவை நீ மாமான்னு கூப்பிடுவேன்னு பார்த்தா உனக்கு என்ன மாமா வாங்கிட்டே. டயானா, டயானா எத்தனை
times of war to hold ground until the armed forces arrive and to take over. பகுதிக்கு வரும் ஆனா பிஎஸ்எஃப் எப்பவும் இங்கதான் இருக்கும். உண்மையிலேயே வந்து பேஸ் வந்து வேற லெவலில் வந்து பின்னாடி கேட்குது, அந்த கும் கும் எஃபெக்ட் வந்து கேட்குது. இதுல கேட்குதான்னு தெரியலனா இதுல வந்து கேட்குது நல்லா. தனிமையிலும் செலவழிக்கப்படுற ஒரு வழக்கமான நாள் மட்டும்தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பின்னாடி வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கணும், அப்போ தான் வந்து சரௌண்டோட ஆடியோ எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து முன்னாடி இருக்கணும், இது மூணும், இது ரெண்டு மட்டும் பின்னாடி செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அந்த பேஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப அல்டிமேட்டாக வந்துருக்கு. தலையை வலிக்கிற அளவுக்கு வேறு லெவலில் வந்து கும் கும் எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த சாங்கில் வந்து ஆடியோ, அந்த டால்பி ஆடியோ வந்து இருந்துச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ நல்ல ஒரு சவுண்ட் பார் தான் இந்த விலைக்கு. நல்லா கும் கும் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த மூவிக்கு பார்க்குறப்ப தான் அந்த எஃபெக்ட் நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க ஃபியூச்சரில் வீடியோஸ் மிஸ் பண்ண பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதான் ஃபியூச்சர் வீடியோஸ் மிஸ் பண்ண பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏஆர்சி வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் மட்டும் தான் வந்து சவுண்ட் பாரில் மட்டும் தான் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் வர மாதிரி வந்து இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்யூவை வந்து நம்ம E4க்கு வந்து மாற்றணும். இப்படி வந்து மாற்றுற பாருங்க. ஸோ இதில் வந்து இப்போ இதில் மட்டும் தான் சவுண்டு கேட்கும். ஸோ இப்போ சென்டருக்கு வந்து கேட்குது. E4ல் வச்சோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே சவுண்டு கேட்கும். ஸோ இப்போ அப்போ தான் கரெக்டாக நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாலில் வந்து அந்த ஸ்பீக்கருடைய சவுண்ட் எஃபெக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம இதில் வச்சு ஸோ இப்படியே வால் மவுண்ட் வந்து பண்ணோம், இப்படி வச்சு பண்ணோம். அதுக்கான ஸ்க்ரூலாம் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைன்னா பண்ணிக்கலாம், அப்படி தேவையில்லைனா வந்து விட்டுடலாம். ஸோ வால் மவுண்ட் பண்ணுறப்ப மறக்காமல் நம்ம வந்து வச்சிடணும். ஸோ இதை வச்சா தான் வந்து ஸ்டிக்கரை பிச்சுட்டு வந்து வைக்கணும். இந்த வெள்ளை கலரில் இருக்கிற அதை பிச்சுட்டு வைக்கணும், அவ்வளோதான்.